எல்லாருக்கும் என்னோட குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன பேட்ச் தம் பிரியாணி எப்படி குக்கரில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம விசில் வைக்க போகிறதில்ல, இதில் அப்படியே தம்முக்கு விட போகிறோம். எண்ணெய் சூடானதும் லவங்கம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனஸ் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு இப்போ நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி தண்ணி அளந்து ஊற்றி விசிலுக்கு விட்டு எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி குக்கரில் அப்படியே தம்முக்கு விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். ரொம்ப ப்ரௌனிஷாக மொறுமொறுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினா போதும். சீரக சம்பா ரைஸ் நான் எப்போ செஞ்சாலும் குழஞ்சி போயிடுது, இல்லை நம்ம அதை ப்ரெஷர் குக்கரில் விசிலுக்கு விட்டு எடுக்கும்போது ஒரு சில ரைஸ் குக் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டுருக்கோம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது புதினா, கொத்தமல்லி, தயிர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம முதலே போட்டு வதக்கிக்கிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம இதில் தக்காளி போடுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். அடுத்து நான் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே பிரியாணிக்கு கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கணும், அதுதான் நம்ம பிரியாணிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கி இப்போது ஆயில் விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம மசாலா. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ், வித் போன், இல்லை ஒன்லி லெக் பீசஸ், இல்லை ஒன்லி தாய் பீசஸ், நீங்கள் எது வேணால் இதில் ஆட் பண்ணலாம். நம்ம இதில் ஹோல் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்பவும் நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், ஏன்னா நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான உப்பு நான் திரும்பவும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உப்பு ஆட் பண்ணும்போது அது அதிகமாகாமல் இருக்கிறத நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். நியர்லி நான் இந்த சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இப்படியே வதக்கி குக் பண்ணியிருப்பேன். இதிலே ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காமன் ரூல் தாங்க, 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஆனால் நம்ம அரிசி ரொம்ப பழசாக இருந்தால் இந்த மாதிரி தம்முக்கு விடுறப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நமக்கு தேவைப்படலாம். அதனால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்ற அளவுக்கு அளந்து ஊற்றி அந்த தண்ணி கொதி வந்ததும் நீங்கள் அரிசி இதுக்குள்ளே போட்டுருங்க. இன்னும் ஒரு 1 கப் தண்ணியை சைடில் வச்சுக்கோங்க, சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுக்கு. உங்ககிட்ட ஒரு கேஸ்ட் அயன் பேனோ இல்லைன்னா தோசை சுடுற தவாவோ இருந்தால் அதை பக்கத்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரிசி, தண்ணி இது ரெண்டுமே இந்த மாதிரி சேர்ந்த ஸ்டேஜுக்கு வர்றப்போ இது ஒரு 70 to 80% ரைஸ் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து இப்போ தம்முக்கு விட போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, 70 to 80% தான் குக் ஆகிருக்கும். நமக்கு ஸ்டில் அது அரிசி மாதிரி தான் தெரியும், ஆனால் அது தம் ஆகிடும். இது இப்போ எப்படி தம்முக்கு விடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். தவா அல்லது பேனை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் அதை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டோம். இப்போ நம்ம குக்கரை விசிலை கழட்டிட்டு கேஸ்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரியே ஒரு 20 மினிட்ஸ் இது தம் ஆகணும். ஆமாங்க, 20 மினிட்ஸ். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அடுப்பு சிம்மில் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த தம் விடுற டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 15 to 20 மினிட்ஸ் சும்மா ஓப்பன் பண்ணி அது வெந்துருச்சான்னு செக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தம் போடுறதே அந்த ஸ்டீமில் அப்படியே குக் ஆகணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் 15 to 20 மினிட்ஸ் உங்கள் டைம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்மெல்லே சொல்லிடும் கரெக்டாக குக் ஆகிடுச்சின்னு. பார்த்தீங்களா, நம்ம பிரியாணி கீழே அடி பிடிக்காமல் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் கிண்டிட்டேன், ஆனால் நீங்கள் கிண்டணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் எடுத்து உங்கள் சர்விங் பவுலில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.